திமுகவை வீழ்த்துவது மட்டுமே விஜயோட நோக்கம்னா அது தனியாக என்ன சாத்தியம் இல்லை. அதிமுக போனால் தான் சாத்தியம். 2026 பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் எய்ம் அதுவாக தானே சார் இருக்கணும். அது அவர் தான் முதலமைச்சரா ஆகணுங்கிற தாண்டி அதுதான் அவரோட நோக்கம்னா அவர் தனியாக நின்று அதை சாதிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. பட் ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு நல்லது, அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது அதிக பிரசங்கித்தனமானது. அதையே உங்களுடைய விருப்பம். ஒருவர் உங்களை பேட்டி எடுக்கும் பொழுது உங்கள் கருத்தை கேட்கிறாரா விருப்பத்தை கேட்கிறாரா என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருத்து என்கின்ற முறையில் அசஸ்மெண்ட், அது என் விருப்ப விருப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் பார்க்கணும். ஆனாப்பட்ட ஜெயலலிதாவாலேயே திமுகவை தனியாக வீழ்த்த முடியலன்னா விஜயால் எப்படி வீழ்த்த முடியும்? ஆகவே தனியாக விஜயால் தாவேகாவால் திமுகவை வீழ்த்த முடியாது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பது அதிக பிரசங்கித்தனமானது. நம்பர் 1. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையாக, ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய விருப்பம் என்ன? விஜய் சேரணுமா வேணாமான்னா அதற்கு பதில் வேறுபடும். சிலர் வேணும்வாங்க, சிலர் வேணான்வாங்க. ஒரு உண்மையான பத்திரிகையாளன் ஒரு விஷயத்தை குறித்து அவதானிக்கும் பொழுது தன்னுடைய விருப்ப வெறுப்பையும் ஒதுக்கி வைத்து விட்டு தான் அங்கே கருத்தை சொல்ல முடியும். அப்படித்தான் நான் சொல்கிறேன்.